அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பிஆர் செட் பண்ணி தான் பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வனிதாக்கா வந்து 2-3 வாரமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது என்னமோ ஒரு வகையில் உண்மைதான். அதாவது அர்ச்சனாவுடைய பேரே வந்து மாற்றிட்டாங்க வனிதாக்கா. பிரச்சனான்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது பிஆர் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஆர் மார்க்கெட்டிங் பண்ணி தான் இந்த ஓட்டெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, அர்ச்சனா வந்து ப்ராப்பராக பிக் பாஸ்க்குள்ளே போனால் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியே வந்து டியூஷன் போயிருக்காங்க. டியூஷன் போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 நாளைக்கு அப்புறம் வந்தது காரணமே நல்லா பிக் பாஸ் பார்த்து இந்த ஷோ வந்து எப்படி போகுது, யாரை நம்ம சப்போர்ட் பண்ணி யாரை நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வனிதாக்கா வந்து இந்த உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது வந்து பண்ண முடியாதுல்ல, அந்த பிஆர் மார்க்கெட்டிங்கு. அது ஒரு பக்கம் ஒரு காலத்தில் வந்து தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனாக இருக்கட்டும், அது மாதிரி இந்த விஜித்யூலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, விசித்ரா வந்து டார்கெட் பண்ணி அவங்க பண்ணுறது பூராமே தவறு சொல்லி சித்தரிப்பார். அவங்க விசித்ரா சொல்லி இருக்க நாய் இருந்தாலும் சொல்ல மாட்டார். அவங்கள வாண்டடாகவே அட்டாக் பண்ணி விஜித் என்ன பண்ணுவார் அப்படின்னா அர்ச்சனா வந்து இது பண்ணுவார். அப்போ என்ன அப்படின்னா, இந்த விஜய் டியூப் ஃபேட்மேன் இவங்க 2 பேருமே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து அர்ச்சனாவுடைய பிஆர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல பிஆர்களை வந்து செட் பண்ணிவிட்டு, யூடியூப்பில் செட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ட்விட்டரில் செட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பிஆர் குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து செட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு பேர் வந்து அர்ச்சனா கிடையாது, அது பேர் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னமோ நம்மளுக்கு ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா ஒரு வீடியோ ஒருத்தன் போடுறான், அதாவது பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட விசித்ரா கேமராவில் பதிந்த கொடூரம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தவறு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போலாம் இந்த மாதிரி தலைப்பு வச்சு போடவே மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்க்கு வந்து செம்படிப்பாங்க. விசித்ராவோட அந்த பிஆர் பார்த்திங்கன்னா தினேஷ்க்கும் செம்படிப்பாங்க, அதே மாதிரி அர்ச்சனாவுக்கும் செம்படிப்பாங்க. யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா விசித்ராவை டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, வனிதா சொல்கிறது உண்மைதான். வனிதாக்கா சொல்கிற மாதிரியே வந்து நல்லா காசை கொடுத்து பிஆர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து காசை கொடுத்துட்டு தான் அர்ச்சனா உள்ளே போயிருக்காங்க. அதனால் அர்ச்சனா பேர் அர்ச்சனா இல்லை, பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.